வணக்கம் எம்பிபிஎஸ் கம்யூனிட்டி. ஜஸ்ட் $15 கேபிட்டலை வச்சுட்டு எப்படி வந்து ஒரு நாளைக்கு $1 to $20 ஏர்ன் பண்ணுறதுன்ற பற்றி தான் நான் வந்து நேற்று நைட் மீட்டிங்கில் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்குரிய வந்து ரெஃபரன்ஸ் வீடியோ தான் வந்து இது. ஸோ இதை வந்து இதில் இருக்க ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த பைனான்ஸில் இருக்க ஃப்ரீ போட்டை வந்து செயல்படுத்திக்கொள்ளலாம். ஸோ பைனான்ஸில் இருக்க ஃப்ரீ போட் ட்ரேட் பண்ணி வந்து உங்களுக்கு டெய்லி வந்து $1 to $2 வந்து ஏர்னிங்ஸ் தரும். ஸோ அதை வந்து எப்படி வந்து செய்கிறன்றதை வந்து இதை இந்த வீடியோவை பார்த்து வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். ஸோ அதுக்கு முதல் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் சேனல்லையும் மஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இதுக்குரிய அப்டேட்ஸ் அதே மாதிரி வந்து புது ப்ராஜெக்ட் புது நியூ கிரிப்டோ அப்டேட் வந்து டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் தான் முன்னுக்கு வரும். ஸோ யூடியூப் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறது வந்து கொஞ்சம் லாங்கான ப்ராசஸ் வழியாக அதில் கொஞ்சம் செய்யறதுக்கு முதலே நான் சின்ன விஷயம் எல்லாத்தையும் டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து அப்டேட் கொடுத்துருவேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட வந்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குரூப்பில் வந்து QR கோட் கொடுத்துருவோம். ஸோ அந்த QR கோடை வந்து சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. சேவ் பண்ணிவிட்டு வந்து உங்களோட பைனான்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து ஸ்கேனை கொடுத்துட்டு அதில் வந்து அப்லோட் டு QR கோடுன்னு இருக்கும். ஸோ அதை அப்லோட் டு QR கோட்டை கொடுத்தீங்கன்னா அது வந்து டீரெக்ட் ஆகி உங்களோட கேலரிக்கு போகும். ஸோ கேலரிக்கு வந்து நீங்கள் லாஸ்ட்டாக சேவ் பண்ண QR கோட்னு இது இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து அது பைனான்ஸில் டீரெக்ட் ஆகி பியூஜிகில்கிட்ட வந்து ஓகே பண்ணும். ஸோ அதில் வந்து 2 ஆப்ஷன் கேட்கும். அதை வந்து அப்ளை டு லிவரேஜ்ன்றதை வந்து கொடுத்தீங்கன்னா அந்த லிவரேஜ் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ அதில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செட் பண்ணணும். ஸோ உங்களோட கேபிட்டல் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து செட் பண்ணுங்கள். ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து செட் பண்ணிவிட்டு கிரியேட் ஷோர்ட்ன்றதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா வந்து அடுத்து வந்து வியூ டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அந்த வியூ டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களோட பொட் வந்து ரன் ஆகிட்டு இருக்க வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இங்கே வந்து என்ன செய்யணும்னா அட்ஜஸ்ட் மார்ஜின்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ மிச்சம் இருக்கிறது 15 வந்து மிச்சம் இருக்கிற $1 வந்து நீங்கள் வந்து அதை வந்து மேக்ஸிமம் கொடுத்துட்டு அட் மார்ஜினை கொடுத்து மேக்ஸிமம் கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த $1 வந்து அட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ராசஸ். இவ்வளோ சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து பொட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பொட் வந்து எங்கே இருக்குதுன்றதை வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் வந்து வாலெட்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து மேலே ட்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேடிங் போட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட பொட் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களோட வந்து பொட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஓப்பன் ஆர்டர்ஸ்ன்றதில் வந்து இவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து எடுத்திருக்கு. இது வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி செக் பண்ணலாம், டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதே மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து பொட் வந்து வராது. ஸோ அவங்க வந்து இந்த வந்து மோர் சர்வீஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மோர் சர்வீஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மேலே பாருங்க ட்ரேட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ட்ரேட் என்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு ட்ரேட் ஆப்ஷனுக்கு போயிட்டு தட்டினீங்கன்னா கீழே வந்து ட்ரேடிங் போட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆல் ஆர்டர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஆல் ஆர்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அதில் வந்து ஃபியூச்சர் கில்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது இந்த ஸ்டெப்பில் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபியூச்சர் போட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இவ்வளோ தான் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம்.